பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான் பாபுல் ஃபஹது. இது வழியாகத்தான் காபத்துல்லாக்குள்ளே நுழைய போகிறோம். துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாபு மலிக்குல் ஃபஹத் இங்கே வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ உள்ளே நுழைய போகிறோம். ஃபஹது கேட் வழியாக உள்ளே வந்துட்டோம். இப்போ ஜம்சம் நீர் வழியில் இருப்பதால் ஜம்சம் நீரை முடிந்த அளவு குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா காபத்துல்லா பார்க்க போகிறோம். இதில் இங்கே 4 கேன் இருக்குது. அதில் ஒரு கேன் நாட்கூல், மற்ற 3 கேனுமே கூல் வாட்டர். அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்கள் நாட்கூல் கூல் இல்லாத தான் குடிக்க போகிறோம். சளி பிடிச்சிக்கும்ல, அதனால். இந்த காபத்துல்லால பாடம் நடத்துகிறாங்க, கிராமர் பாடம் நடத்துகிறாங்க. நமக்கும் அந்த பரக்கத்து வேணும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல, இந்த பகுதிகளில் பல சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினாங்க, ஹதீஸை சொன்னாங்க. பல வலிமார்கள், பல இமாம்கள் இந்த இடங்களில் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த பரக்கத்துகள் நமக்கும் வேண்டும் என்பதால் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒரு மாணவராக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. فكان هو خليفة رسول الله صلى الله عليه وسلم. قال: وكذا خائف حدوث مرض، يعني الآن هو ما هو مريض، لكن وهذا காபத்துல்லால அல்லாஹ் தஆலா ஒரு 2 நாளைக்கு முன்பு இங்கு நடத்தப்படும் பாட சபையில் அமர வைத்தான். இன்றும் அல்லாஹ் தஆலா அமர வைத்திருக்கிறான். அரபிக்கில் அல்ஃபியான் ஒரு புத்தகம் இருக்குது, கிராமர் புத்தகம். அதுக்கு பல ஷரஹ் இருக்குது. இவங்க அவுலஹுல் மசாலிக் என்ற ஷரஹ நடத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர் படிப்பார். உஸ்தாத் அவங்க அதில் உள்ள தவறுகளை திருத்தி கொடுக்குறாங்க. அதிலேயே டெஸ்ட் வைப்பாங்க. இந்த லமீர் எங்கே பார்த்து மீளுது, இது ஹூ படிக்கணுமா அல்லது ஹான் படிக்கணுமா. ஒரு ஃபேல் மாணவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் அதில் உள்ள லமீர் எந்த லமீர் இருக்குது, ஹூவா இருக்கா, ஹியா இருக்கா, அந்த இருக்கா, இந்த மாதிரி அழகான முறையில் கேட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல தர்த்தீப்பாக அழகாக கொண்டு போகிறாங்க. ஆனால் வருத்தம் என்ன என்று சொன்னால், சில மாணவர்கள் ஒழுக்கமாக அதபாக அழகாக உட்கார்ந்துருக்காங்க. சில மாணவர்கள் காலை நீட்டிக்கிட்டும், சில மாணவர்கள் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டும், சில மாணவர்கள் பராக் பார்த்துக்கிட்டு பாருங்கள். சில மாணவர்கள் ஃபோனில் இந்த புக்கை பார்க்குறாங்க. ஆனால் சில மாணவர்கள் சரியாக கவனம் செலுத்தலை. அது ஒரு வருத்தம். இருந்தாலும் நமக்கு பாக்கியம், இந்த காபத்துல்லால அஸ்ஹாபு சுஃபா மாதிரி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து மார்க்க கல்வி நடப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். காபா பக்கத்தில் வந்தாச்சு. நாங்கள் மாடியில் இருக்கோம். கீழே மக்கள் தவாஃப் செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்காக வந்திருக்கோம். அல்லாஹ்வினுடைய கிருபையில் காபாவை பார்த்து கொண்டே மக்ரிப் தொழ போகிறோம். காபா முன்னிலையில் மக்ரிப் தொழ போகிறோம். எல்லாம் நமக்கு உதவி செய்யணும். நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் சீர்படுத்தி தரணும். அல்லாஹ் தஆலா காபாவுக்குள்ளே வரும் வழியில் சுன்னத்தான முறையில் பாடம் நடத்துனாங்க. அதிலே அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அசர் தொழுகை
காபாவுக்கும் அல்லாஹ் தஆலா தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா. இன்னும் நெருக்கமாக காபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கு முன்பாக இப்ராஹிம் நபியினுடைய மகாம் இப்ராஹிம் அவருடைய கால் பதிந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அல்லாஹ் தஆலா தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீம் பகுதியை தொட்டு துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இதான் ஹக்கீம் பகுதி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், தான் சஃபாவுடைய மலை குன்று. அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே காபா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா கிட்டேயே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு சை செய்யும்போது இதையெல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கவனிக்க முடியலை. இப்போ அதற்கென்று இங்கே வந்ததால் இதான் சஃபாவினுடைய மலை குன்று பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், சஃபா மலைக்கு மிக நெருக்கமாக வர அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். இந்த கண்ணாடி கதவு மட்டும் தான் தடை, இல்லாட்டி தொற்றுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அன்னைக்கு இந்தளவு கூட வர முடியலை. இன்றைக்கி அல்லாஹ் தஆலா கண்ணாடி கதவு மட்டும் இல்லை என்று சொன்னால் அழகாக மேலே ஏறி துவா கேட்டிருக்கலாம், அதில் அமர்ந்த துவா கேட்டிருக்கலாம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியமாவது அல்லாஹ் கொடுத்தானே என்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹின் கிருபையால் இரண்டாவது உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி இப்போ சை முடிஞ்சிருச்சு. இப்போ அல்லாஹின் கிருபையால் மருவானுடைய மலை குண்டில் உட்கார்ந்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்க, அல்லாஹ் நம்மளுடைய உம்ராக்களை கபூலாக்கணும். அல்லாஹ் தஆலா கலிமா சொன்ன முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் உம்ராவை நசீபாக்கணும், மேலும் ஹஜ்ஜையும் நசீபாக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய உம்ராக்களையும் ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக, உதவி செய்வானாக. அல்லாஹ்னுடைய பிரத்யேக அருளில் வாழ கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் மருவா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்னுடைய கிருபையில் இது மருவானுடைய மலை குன்று. அந்த மலை குன்று மேலே தான் இப்போ உட்காந்துருக்கோம். சஃபாவில் அதை அடைச்சி வச்சுருக்காங்க, மேலே ஏற முடியாது. ஆனால் மருவா வந்து கொஞ்சம் மேடு மாதிரி வச்சுருக்காங்க, மற்ற இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இப்போ மருவானுடைய மலை குன்று மேலே உட்கார்ந்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் மருவானுடைய மலை குன்று. மக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாபு ஃபஹது வழியாக வந்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் படுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இளப்பாரி அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தஆலா தவாஃப் செய்யணும். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபை, மிக பெரும் கருணை. இன்று ஜும்மாவினுடைய தினம்.
காபத்துல்லாவுக்கு காலையிலேயே சுமார் 9 மணிக்கே வந்துட்டோம். வந்து தவாப் செய்து எனக்காகவும் எனது குடும்பத்தாரர்களுக்காகவும் என் மாணவ மணிகளுக்காகவும் இன்னும் யார் யாரெல்லாம் துவா கேட்கும்படி சொன்னாங்களோ அத்துணை நபர்களுக்காகவும் துவா கேட்டுவிட்டு தவாஃபிலேயே துவா கேட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அல்லாஹாலா அவனது இல்லத்தில் அவனிடம் துவா கேட்பதற்கு அவன் கிருபை செய்தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. துவா கேட்பது மிக பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே என்று சொல்லி தவாஃபில் துவா செய்தோம். அப்படி துவா செய்தே தவாஃபை முடிச்சுட்டு சும்மா தொழ வேண்டும் அல்லவா, அதற்காக வேண்டி காபத்துல்லா இங்கேருந்து பார்த்தா காபத்துல்லானுடைய கதவுகள் தெரியுது. அந்த தொலைவில் தான் அல்லாஹ் நம்மளை இங்கே இருக்க வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உம்ராவை கபூல் செய்வானாக, தவாஃபை கபூல் செய்வானாக, துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஒவ்வொன்றிலையும் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் அல்லாஹ் ரசூல் ரசிக்கும் வண்ணம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸ்ஜித் ஆயிஷா பள்ளி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து இங்குள்ள மக்கட்டு மக்கள், இங்கு பணி செய்யக்கூடியவர்கள், ஒரு உம்ரா முடித்து அடுத்த உம்ராவுக்கு தயாராகக்கூடியவர்கள் இங்கே வந்து இஹ்ராம் கட்டுவாங்க. அந்த அடிப்படையில் நம்மளும் இங்கே வந்திருக்கோம். என்னுடன் வந்த சில மக்கள் இங்கே இஹ்ராம் கட்டுறாங்க. நம்ம வந்து மஸ்ஜிது ஜுஹ்ரானில் இஹ்ராம் கட்டியதால் இந்த ட்ரிப் விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தாயிஃப் பயணம். அங்கே ஒரு மீகாத் இருக்குது, அந்த இடத்துல நம்ம இஹ்ராம் கட்டுறதாக இருக்கும். துவா செய்யுங்க. இதுதான் ஆயிஷா மஸ்ஜிது. ஆயிஷா பள்ளி உள்பகுதியில் வீடியோ எடுத்தோம். இது வெளிப்பகுதி. பெண்கள் வந்து இங்கே தான் தொழுவாங்க, வெளிப்பகுதியில். இது ஆயிஷா பள்ளியினுடைய என்ட்ரன்ஸ், உள்ளே வரக்கூடிய பகுதி. நாங்கள் இந்த வழியாக தான் அப்படியே வந்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மஸ்ஜிது ஜுஹ்ரானா. 2வது உம்ராவுக்காக இந்த இடத்துல வந்து இஹ்ராம் கட்டியிருக்கோம். இந்த பள்ளியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்கு பிறகு கனிமத்து பொருள்களை பங்கு வச்சு இங்கே தான் இஹ்ராம் கட்டி 3வது தடவை உம்ராவுக்காக தயாராகி உம்ரா செய்தார்கள். அந்த பள்ளிக்கு நாங்களும் எங்கள் ஜமாத்து வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையில் இஹ்ராம் கட்டியாச்சு. இதுவாச்சு. ஒட்டக பண்ணைக்கு வந்திருக்கோம். அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் பார்க்க மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதில் சில படிப்பினைகளுடன் இந்த ஒட்டகத்தை பார்க்க வந்திருக்கோம். அழகான படைப்பு, அற்புதமான படைப்பு. பாலைவன கப்பல்கள் இந்த ஒட்டகங்கள். அல்லாஹ் என்னுடைய அற்புத படைப்புலாம். ஒட்டகத்துடன் நான் இருக்க வேண்டும் என்பதால் அதனுடன் சேர்ந்து வீடியோ எடுக்கிறேன். அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்தை பார்க்க வந்தோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ்வின் கிருபையால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். கல்வியின் கடல், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹித்மத் செய்து துவா வாங்கியவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா
அவர்களுடைய ஃபைசானை, கல்வியின் ஃபைசானை, ஹித்மத்துடைய ஃபைசானை அல்லாஹ் நமக்கும் நசீபாக ஆக்குவானாக. அல்லாஹின் கிருபையால் தாயிஃபில் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பள்ளியில் ஜமாத்தா தொழுவைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவங்களுடைய மக்பரா, அதுகளுடைய மக்பரா அதோ அங்கே இருக்குன்றாங்க, வெளிப்படையாக பார்க்க முடியலை. இருந்தாலும் அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து துவா கேட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதுதான் வெளிப்புறம். இதுக்குள்ளே ஏறி ரைட்டில் உள்ளே போனால் பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ். இது தாயிஃப் பகுதியில் உள்ள கருனுல் மனாசில் என்ற பள்ளிவாசல். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இஹ்ராம் கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இது ஒரு மீகாத் எல்லை பகுதி. இது கருனுல் மனாசில் பெண்கள் தொழக்கூடிய பகுதி. இது அப்படி வெளிப்பகுதி. அல்ஹம்துலில்லாஹ். ஆயிஷா பள்ளியும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது ஒரு மீகாத். அங்கேருந்து இஹ்ராம் கட்டுவாங்க. இது கருந்துல் மனாசில், இங்கேருந்து இஹ்ராம் கட்டுவாங்க. இது ரெண்டும் பிரம்மாண்டமான பள்ளியாக இருக்குது. ஆனால் மஸ்ஜிது ஜுஹரானா அந்த பள்ளிவாசல் ரொம்ப சிறிய பள்ளியாக இருந்தது. மக்கள் நிறைய பேர் அங்கே வராங்க. இடைஞ்சலாக இருக்குது.